புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பிய செய்தியின் எதிரொலியாக சென்னை கொடுங்கையூர் பகுதியில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினை ஓரளவிற்கு தீர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், தொடர்ந்து புதிய தலைமுறையில் இந்த மாதிரியான மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் பற்றி நாம பேசிட்டு வரோம். குறிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்தந்த இடத்துல தீர்க்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. அந்த வகையில கொடுங்கையூர் பிரச்சனை ஓரளவு சரியாக இருக்கு. எந்தெந்த அளவு சரியாக இருக்கு, மேலும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தேவப்பிரியன்? திவ்யா, அதாவது வட சென்னை பகுதியிலான கொடுங்கையூர், ராயபுரம் போன்ற பல பகுதிகளில் அதாவது கோடை காலத்தை முன்னிட்டு கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருப்பதாக சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறை சார்பாக கடந்த வாரம் அதாவது நாம செய்தி சேகரிக்க வந்திருந்தோம். அப்ப இந்த பகுதியில் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் சப்ளை இல்லைன்னு, குடிநீர் தட்டுப்பாடு கடுமையான நிலை வருதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாம செய்தி வெளியிட்ட பிறகு அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அதாவது 1ஆம் வார்டு 2ஆம் வார்டு போன்ற பகுதிகளுக்கு இப்போது தண்ணீர் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா தண்ணி கிடைக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்ற பகுதிகள் அதாவது 4, 5, 6 போன்ற வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தற்காலிக நடவடிக்கையாக இப்போது லாரிகளில் அதாவது மெட்ரோ வாட்டர் லாரிகளில் குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருது. இது தொடர்பாக இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஒரு ரூபாவதி அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த பகுதியில தண்ணீர் குடிநீர் பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்குங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல சார். இப்ப நீங்க பிரஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல. இன்னும் முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. இன்னும் பெரிய அதிகாரம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டா குழாங்களாம் வர மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். தண்ணி ரொம்ப ப்ராப்ளமா தான் இருக்கு. தண்ணிக்கு பிரச்சனையா தான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் நான் அந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் தண்ணி சரியா வர்றதில்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா கொஞ்சம் தண்ணி இங்கே சப்ளை பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம். திவ்யா, அதாவது இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டதுக்கு முன்பாக அதாவது கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு அதாவது சுமார் ஒரு வாரத்துக்கு மேலாக தண்ணீரே இந்த பகுதியில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப அதாவது இந்த செய்தி வந்த பின்னாடி இந்த பகுதியில் ஓரளவுக்கு தண்ணீர் பஞ்சம் தீர்க்கப்பட்டிருக்கணும். மற்ற ஒரு சில பகுதிகள் அதாவது ஏன் அப்படி இந்த பகுதியில் தண்ணி வரல அப்படின்னு சொன்னா, சென்னையை பொறுத்தவரைக்கும் 2 முறைகளில் தண்ணீர் வழங்கப்படுது. ஒரு அதிக அழுத்தம், குறைவான அழுத்தம். அதாவது இது கொஞ்சம் மேடான பகுதி அப்படின்றதுனால குறைவான அழுத்தத்தின் மூலமாக பெறக்கூடிய தண்ணீர் அந்த பகுதி மக்களுக்கு போய் சேர்றதில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு குறையாக அந்த சென்னை மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தற்காலிக நடவடிக்கையாக அந்த பகுதிகளுக்கு அதாவது லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருது. திவ்யா, இப்ப தற்காலிக நடவடிக்கைகளா அதாவது லாரிகள் மூலம் தண்ணீர் அனுப்பப்பட்டு வரும் நிலையில அவர்களுக்கு நிரந்தர தீர்வா மாற்று ஏற்பாடுகள் என்ன எடுக்கணும் மக்கள் நினைக்கிறாங்க? அதாவது மக்கள் சார்பாக இந்த பகுதியில் அதிக அழுத்தத்தின் மூலமாக வாழ்வுகளை சரி பண்ணிட்டு அதிக பெரிய கொள்ளளவு கொண்ட பைப்புகள் அமைச்சு அந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. திவ்யா, கொடுங்கையூர் பகுதி மக்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தேவப்பிரியன்? குடிநீர் பஞ்சம் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது இந்த பகுதியில் சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் அதிக அளவு அதாவது ரொம்ப மழைக்காலம் நெருங்கி வருவதை முன்னிட்டு சாக்கடைகள் ரொம்ப நாட்களாகவே சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இதுக்கு பக்கத்திலேயே கொடுங்கையூர் ஒரு குப்பை கிடங்கு இருக்கு. அதுல இருந்து எரிக்கப்படுற புகையினாலே பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது குறிப்பாக ஏன் இந்த சாக்கடை பிரச்சனை மக்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதை முன்னிட்டு இது மேடான பகுதி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் ரொம்ப அடித்தட்டு மக்கள் வசிக்க இந்த பகுதிகளில் கண்டிப்பா சாக்கடை வசதியை தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம். இந்த பகுதி மக்கள் மழைநீர் தேங்கிய அதாவது சாக்கடை நீர் மற்ற நீரோட கலந்து பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அஞ்சுறாங்க. திவ்யா, இன்னமும் வட சென்னை அப்படின்ற ஒரு பகுதி இன்னமும் முழுமையா சுகாதாரம் அடையாத ஒரு நிலைதான் காணப்படுது. அது விரைவில் சுகாதாரம் அடைந்து மக்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையணும். தேவப்பிரியன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.